உங்களை மேன்மையடை செய்வா. யோசுவா அதைத்தான் சொன்னார், ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அதே போல யோர்தானை பிரித்து சில ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். ஒருபோது வெட்கமடைய விடவே மாட்டார். விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் நம்மளை வெட்கமடைய விடவே மாட்டார். வெட்கமடைய விட மாட்டார். ஆண்டவரை கனப்படுத்துவார். ஆமென். உன் பேரை பெருமைப்படுத்துவார் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சிறுமைப்படுத்த மாட்டார், கனப்படுத்துவார். சோத்திரம். வார்த்தைகளை அறிந்து கொள்கிறவர்கள் பதறுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் பதறுவதில்லை. மூன்றாவது நம்ம பார்க்கணும், நீதிமான் பதறுவதில்லை. ஆமென். யார் பதறுவதில்லை? நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேர் யார் தான்? நீதிமான்கள். நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். கண்பானவர்களே, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஒருபோதும் அவன் பதறுவதில்லை. ஏன் பதறுவதில்லை? அவன் இருதயம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்குமா? திடனாயிருக்கும். His heart is steadfast, trusting in the Lord. அவன் இருதயம் உறுதியாக இருக்கும். அவன் பயப்படாது இருப்பான். சங்கீதம் 112 சங்கீதம் 6-7 வசனங்கள். 112 சங்கீதம் 6-7. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் இருதயம் எதனால திடனாயிருக்கும்? கர்த்தரை நம்பி. என் நம்பிக்கை கர்த்தர். அவன்தான் நீதிமான். அதனால் அவன் பதற மாட்டான். கர்த்தரை நம்பி அவன் திடனா இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்கிறார், அவன் இருதயம் எப்படி இருக்கும்? உறுதியாக இருக்கும். கர்த்தரை நம்பிக்கிட்டீங்கன்னா உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? உறுதியாக திடனா இருக்கும். எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் பதற மாட்டீங்க. ஆண்டவர் பதற விட மாட்டார். அதான் எழுதப்பட்டிருக்கு, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும், பயப்படாது இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோதரம். அது மாத்திரமல்ல, நீதிமான் ஒருபோதும் அவன் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான பாருங்க, எத்தனை 1000 பேர் சேர்ந்து வந்து அவனை அசைச்சு கிளப்பி விட பார்த்தாலும் ஒருபோதும் ஒருவரும் அவனை நீதிமான என்ன செய்து விட முடியாது? அசைத்து விட முடியாது. ஆமென். அசைத்து விட முயற்சி எடுக்கிறவங்களாம் அசைஞ்சு போயிடுவாங்க, இல்லாமல் போய்விடுவார், காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் நீதிமான் என்றும் என்ன செய்வதில்லை? அசைக்கப்படுவதில்லை. துன்மார்க்கன் பூமியில் வசிப்பதும் இல்லை. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கின்றோம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. துன்மார்க்கன் பூமியில் வசிப்பதும். பூமியிலே வசிக்க முடியாது என்றார்.